அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுபதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. வாழும் காலமெல்லாம் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான நேசம் கொண்டு வாழும் பாக்கியத்தை தருவானாக. நாம் அவர்களை நேசம் கொள்வதற்கும் அவர்கள் நம்மளை நேசம் கொள்வதற்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மேலும் வறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு எல்லா உறுப்புகளும் நம்முடைய மரணம் வரை சிறு வயதிலே செயல்பட்டதை போன்று ஆரோக்கியமாக வலிமை மிக்கதாக செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த காரணத்தை கொண்டும், எந்த நோயினாலேயோ அல்லது வேறு எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய உடல் உறுப்புகள் நம்முடைய உடம்பை விட்டு வெட்டி எடுக்கும் அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனை இருந்து வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கடன்கள், வட்டி வாங்குவது, கொடுப்பது, ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், சோதனைகள், துன்பங்கள், முசீபத்திலிருந்தும் அதனுடைய செலவீனங்கள் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மளை எல்லாம் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் ரொம்ப கேட்கணுங்க. சின்ன வயசுல மூத்தாங்குவது, சின்ன வயசுல அடிபட்டு போவது, அல்லாஹ்ட்ட ரொம்ப ரொம்ப நம்ம கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹதீஸ், ரொம்ப ரொம்ப பிடிக்குது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறீர்களோ அது மாதிரி அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் வாழணும், சந்தோஷமா வாழணும், எந்த குறையும் இல்லாமல் வாழணும். வாழ்வதற்கு தானே இந்த உலகத்தில் வந்திருக்கோம். சந்தோஷமா வாழுவதற்கு சிறு வயசுல மூத்தாகுவது என்பது அது மிகப்பெரிய கொடுமை. சிறு வயசுல உடம்புகள் இருந்து நம்ம உறுப்புகள் வெட்டி எடுப்பது, அந்த மாதிரியான சோதனைகள் இதெல்லாம் இருக்கிறத ரொம்ப ரொம்ப பெரிய சோதனை. அது அல்லாஹ்விடத்தில் அதெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அதை பத்தி பேசுறான்னு தான் ரொம்ப பேசலாம். ஆனா இப்போ ஒரு சப்ஜெக்ட் வேற, ஜக்காத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள். ஜக்காத்து கடமைகள், அதனுடைய எப்படி அதை நிறைவேற்றணும் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை என்ன நிறைய நம்ம அதை பார்க்கறனால தாய்மார்கள்ட்ட இருந்து அதை சொல்றேன். ரொம்ப கேட்கணும். நல்ல இடத்துல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த உலகம் என்பது மறுமையுடைய பரீட்சை என்ற இடம். இது இதனுடைய ரிசல்ட் இன்ஷா அல்லாஹ் மறுமையில தான் தெரியும். இந்த உலகத்துல தெரியாது ரிசல்ட்.
அந்த மறுமையில தான் இதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எப்படி வாழ்ந்தோம், என்ன எது நம்முடைய லட்சணங்கள் எல்லாம் அப்போதான் தெரியும். இந்த உலகத்தில் யாரும் நம்மளை கேட்க போறதில்லை. நான் ஏன் இப்படி செஞ்சேன், நீ எப்படி செஞ்ச அப்படின்னு யாரும் கேட்க போறதில்லை. நம்ம இஷ்டப்படி வாழலாம், ஆனால் சந்தோஷமா வாழணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுதான் இந்த உலகம். கேட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல இடத்துல. நான் சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்லித்தர்றேன். இந்த 3ஐ நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில நம்ம என்ன கேட்கிறோமோ அனைத்தையும் அல்லாஹ் தருவான். முதல் விஷயம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அல்லாஹ் தொழுக மாட்டான், அல்லாஹ் நோன்பு வைக்க போறது இல்லை. மனிதர்களுக்கு எந்த கடமைகளும் அவன் எதையெல்லாம் கடமையாக்கி வைக்கிறான் எதுவுமே அவனுக்கு கடமை கிடையாது. ஆனால் குர்ஆன் ஒன்று சொல்லுது, அல்லாஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய அமரர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லிக் கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுறான். இது நிறைய இதை பத்தி பேசுறாங்க, நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது ஹதீஸ்ல. பேசுவதற்கு நம்மளுக்கு காலங்கள் தான் பத்தாது. சுருக்கமா ஒண்ணு சொல்லித்தர, நம்மளுக்கெல்லாம் அருள் வேண்டும். இந்த உலகத்துல வாழ்றாங்க, அருள் வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? கண்டிப்பா முடியாது. என்னதான் தலைகீழ இருந்தாலும், தலைகீழ நின்று வணங்கினாலும், இரவு முழுக்க நின்று வணங்கினாலும், பகல் முழுக்க நோன்பு வைத்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னு வைங்களேன், என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு மிக ரொம்ப இலகுவான வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அதனால்தான் ஸலவாத் சொல்லாத எந்த துஆவும் தலைக்கு மேலே உயர்றதே இல்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய இருக்கு இதெல்லாம் பேசுறது, நான் சப்ஜெக்ட் வேற, சுருக்கமா சொல்றேன். ஏன்னா நம்ம வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நம்முடைய பிள்ளைகள் வாழணும், சந்ததிகள் வாழணும், நம்ம ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணும், ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடித்தா போதும். அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவார். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல். 1க்கு 10 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 ரஹ்மத்துகளை இறக்குகிறான்னு சொல்றாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஸலவாத் ஒரு தடவை நாம் ஸலவாத் சொன்னால் 10 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேரு அன்னைக்கு எங்க சொந்தக்காரோட பையன் ஒரு மாசம் இருக்கும், 10 நாள்ல பயணம். ஒரு மகரிப் நேரத்துல வேகமா பைக்ல போனா, எதிர்த்த வந்த ஒரு பைக்ல இந்த ஏணியை குறுக்கால வச்சுட்டு வந்தான். எப்பவும் நேரா வச்சுட்டு வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, குறுக்கால வச்சுட்டு வந்திருக்கான். இருட்டு நேரம் தெரியல, அதுலயும் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தான், தடிக்கி விழுந்துட்டான். எப்படிதான் விழுந்தான்னு தெரியலங்க. எவ்வளவு கடுமையாக ஆக்சிடென்ட்னாலும் இந்த அளவுக்கு நரம்பு எல்லாம் நுறுங்கி கிளண்டு வந்துருச்சு, காடு செத்து போச்சு, காலை எடுத்தாச்சு. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நடந்து போறோம், நமக்கு எதிர என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, பின்னால என்ன வருதுன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய நாய் கடி பறத்துன்னு பயங்கரமா இருக்குது. ஏண்டா காலை பள்ளிக்கு வரல நாய் நிக்கிறது, எங்க சந்துக்குள்ள அவ்வளவு நாய் நிக்கிறது, எங்கெல்லாம் எங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை இன்னைக்கு அதிகமாக போயிட்டு, அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், ஸலவாத் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும். அருள் வேணும் நமக்கு. அருள் வேண்டும் என்று சொன்னால் ஸலவாத் ஓதுங்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? இது ஸலவாத் சொல்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சமானது என்ன தெரியுமா? சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுறது. குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதினால் மலக்குமார்களுக்கு மத்தியிலே நீங்கள் பேசப்படுவீர்கள் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமான ஒரு சூரா அதுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லி தர, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 தடவை நீங்கள் சூரத்துல் இக்லாஸை ஓதுவீர்களானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு மாளிகை கட்டப்படுது என்று சொன்னாங்க. 10 தடவை ஒரு குல் ஹுவல்லாஹு சூரா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா?
ஆனா ஓத மாட்டோமே நம்ம, அது நேரம் இல்லாமல் போகிறதே, அது கவனம் இல்லாமல், நேரம் இல்லாமல் கவனம் இல்லை, அவ்வளவுதான். சூரத்துல் இக்லாஸ் ஓதுவீர்களே ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசப்படுவீர்கள், மலக்குமாரிடத்தில் நீங்கள் பேசப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்தி தருவான், உங்களுடைய ரஹ்மத்தை விசாலப்படுத்தி தருவான், செல்வத்தை விசாலப்படுத்தி தருவான், எல்லா நியமத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். சூரத்துல் இக்லாஸ் அதிகமா நீங்க ஓதிட்டே வாங்க. மூணாவது என்ன தெரியுமா? இரவு தொழுகையை வாழ்நாள் விடவே விடாதீங்க. தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குல்ல, என்ன நிலம் வந்தாலும் எப்படி கஷ்டம் வந்தாலும் சரிதான், பெருமைக்குன்னு சொல்லலைங்க. என்னுடைய அதாவது எனக்கு ஓத போன காலத்திலிருந்து நான் தஹஜ்ஜுத் தொழுகை விட்டதே இல்லை, விடவே மாட்டேன். அது ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு 10 மணிக்கு தாண்டி 12 மணிக்கு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா தூங்குறதுக்கு முன்னாலே ஒரு 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுட்டு படுத்துறது, அல்லது 10-10:30க்குள்ள படுத்துறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சிடலாம். அல்லாஹ் எப்படியாச்சும் சரி போட்டுருவான். ஆர்வம் இருந்தால் போதும், அல்லாஹ் தொழ வச்சு விடுறான். நான் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா? 5 வேளை தொழுகை யார் தொழுகுவானோ அவன் அல்லாஹ்வை நேசிக்கிறான் என்ற அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வை அவன் நேசிச்சாகணும். ஏன்னா தொழுதா அவனுக்கு நன்மை, தொழுகன்னா அவனுக்கு தண்டனை உண்டு, கேள்வி கணக்கு உண்டு, தண்டனை இருக்குது. அப்ப 5 வேளை தொழுது அவன் கண்டிப்பா தொழுதாகணும். அல்லாஹ்வை நேசிக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறான் என்ற அர்த்தம். ஆனால் எவன் தஹஜ்ஜத் தொழுகிறானோ அல்லாஹ் அவனை நேசிக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான். வாழ்க்கையில கேட்டது கிடைக்க வேண்டும், எனக்கு இப்படித்தான் வேணும், இப்படித்தான் என் வாழ்க்கை வேணும், நான் இப்படித்தான் வாழணும், இந்த அளவு உயரத்துக்கு நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தஹஜ்ஜத்துல எழுந்திருச்சு கேட்டு அல்லாஹ் தராமல் எந்த காலமும் விட்டதே கிடையாது. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் பார்க்கிறேன், கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும், கேட்டது மட்டுமல்ல அதையும் தாண்டியும் கிடைக்கும். இந்த 3 விஷயங்களையும் தாய்மார்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க நம்ம நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். அதோடு சேர்த்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய தர்மம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கென்றே சொன்னார்கள், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், ஏனென்றால் நான் மெஹராஜில நரகத்தில் உங்களை தான் அதிகமாக பார்த்தேன், நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், காரணம் நீங்கள் அடுத்தவர்களை சபிக்கிறீர்கள் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்வசாதாரணமா இன்னைக்கு சபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, ஏற்று வீட்டுக்காரங்களை, கணவன், ஏன் கணவன், சில வீட்டுல கணவன்மார்களையே அந்த போர்டு அந்த திட்டுவாங்க. அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு நீங்க அப்படியே. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவ ஏன் என்று சொன்னால், இந்த மாதிரி விஷயங்களை நாம் இந்த குறிப்பிட்ட இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்று சொன்னால் நாம் விரும்பிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா வாழச் செய்வான் என்பதற்கு அனுபவபூர்வமான அமரர். அதனால நான் சொல்றேன். சரி, இப்போ ஜகாத்தை பத்தி பேச சொன்னாங்க இந்த வாரம். தாய்மார்களே, ஜகாத் இருக்குதுல்ல, இது மாதிரியான ஒரு அற்புதமான அமல் உலகத்துல வேறு எந்த மதமும் சொன்னதே கிடையாது. உலகத்துடைய பொருளாதாரத்தை தூக்கி நிமிர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஜகாத் என்பது. இஸ்லாத்துல ஜகாத் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்துடைய அந்த கட்டமைப்பு, அந்த விகிதம் இருக்கிறத, இதை மட்டும் உலகத்துல கடைபிடிப்பார்களே ஆனால் உலகத்துல அந்த எந்த நாடு கடைபிடிக்கிறதோ அந்த நாடு நிச்சயம் வல்லரசு நாடாகத்தான் இருக்க முடியும், அது மாற்றமா இருக்கவே முடியாது. ஏன்னா இது நபி கரெக்டா 10 ஆண்டு தான், 10 ஆண்டுல அந்த ஒரு நாடு ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வருஷத்துல 53வது வயதுல மக்காவிலிருந்து மதீனாவில கால் எடுத்து வைக்கிறார்கள். மதீனாவில் கால் எடுத்து வைக்கும் போது உடுத்தின கைலி சட்டையோட தான் போனாங்க அனைத்து முஹாஜிர்களும், வேற எதுவுமே கொண்டு போகல. 53வது வயதில் மதீனாவில் கால் எடுத்து வைத்து 63வது வயதில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடும் பொழுது எல்லா சஹாபாக்களும் ஜகாத்து கொடுக்கக்கூடிய தன்னிறைவு பெற்ற மக்களாக மாறினார்கள் என்பதுதான் சரித்திரம். இதுதான் பொருளாதாரத்துடைய நிபுணத்துவம். உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் என்னென்னமோ வரி போடுறான், ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு போடுறான். சாப்பிடுற பொருளுக்கு எல்லாம் சாதாரணமான கள்ள மிட்டாய்க்கெல்லாம் 15%, 18% அப்படி இப்படின்னு போடுறான். இன்னைக்கு என்னென்னமோ, அதாவது இடுகாட்டுல கொண்டு போய் எரிக்கிறதுக்குலாம் வரி போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். எப்படி இந்த நாடு உருப்படும் தெரியும்.
அவ்வளவு ஜிஎஸ்டி போடுறான், எல்லாம் செய்யறான், ஆனாலும் ஒன்றும் இல்லை. நாடு மிகப்பெரிய அதலவாதாரத்துல போய் கொண்டு இருக்கிறது. இந்தியா ஒரு கட்டத்தில் வல்லரசாக இருந்தது என்று சரித்திரம் சொல்கிறது. எப்போ தெரியுமா? மாமன்னர் அவுரங்கசீபுடைய காலத்துல ஜிடிபி 25% இருந்தது. உலக அளவில 25% இருந்ததாக வரலாற்று சொல்கிறது. அவுரங்கசீப் ஜக்காத்துடைய சட்டத்தை சரியாக பின்பற்றினார் என்பது வரலாறு. ஜகாத் அவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார நிபுணத்துவத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பு தெரியுமா? சரியா 10 ஆண்டு தான் அந்த ஊரை மிகப்பெரிய ஒரு வல்லரசான ஒரு நாடாக மாற்ற முடியும். ஜகாத்துடைய கட்டம் வெறும் 2% தான். யாருக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும், ஒரு பெரிய கையை பிடிக்க போறதுலாம் ஒண்ணும் கிடையாது. 100க்கு 2.5%, அவ்வளவுதான். 40 ரூபாயில 1 ரூபா கொடுக்க போறேன். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? சரியான முறையில் ஜக்காத்தை நீங்கள் கணக்கிட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம ஊர்ல 10 ஆண்டுல எந்த ஏழைகளும் இருக்க மாட்டார்கள். இதுதான் சத்தியம். இதுதான் ஜக்காத்துடைய நோக்கமே. அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான். அப்ப செல்வம் என்பது எல்லாமும் உனக்கு சொந்தமானதுன்னு நினைச்சுக்கிறாத. அதுல ஏழை எளிய மக்களுக்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு ஊர்ல அல்லாஹ் தானா எல்லாத்தையும் செல்வத்தை கொடுக்க மாட்டான். சில பேர்களை பொறுக்கெடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஜக்காத் அந்த தர்ம செல்வத்தை கொடுப்பான். அந்த செல்வத்தை நமக்கு செல்வம் வந்துருச்சு, நம்ம சந்தோஷமா நம்மளுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்றான் அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமா. எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ் எனக்கு சந்தோஷமா வைத்திருக்கிறான், நான் எந்த கவலையும் படவில்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய செல்வத்தில் ஒரு பங்கு அது ஏழைக்கு போய் சேர வேண்டிய பங்கு. அதை வச்சிருந்தீங்கன்னா மிகப்பெரிய சோதனையும் மிகப்பெரிய தண்டனைகளும் ஏற்படும் என்று குர்ஆன் பல இடங்களில் ஆணித்தனமாக சொல்லி தருகிறது. ஆணித்தனமா சொல்லுது. அது ஏழை எளிய மக்களுடைய பங்கு அப்பா அப்படின்னு சொல்லு. 2.5%, 100க்கு 2 ரூபா. அது உன்னுடைய காசு அல்லங்குது இஸ்லாம். அதை வச்சுக்காத. ஜகாத் என்று சொன்னால் என்ன தெரியும்? பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்ற அர்த்தம் இருக்கு, வளர்க்குதல் என்ற அர்த்தம் இருக்கு. தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அது பரிசுத்தப்படுத்துகிறது. அதனாலதான் இமாம்கள் சொல்லுவாங்க, ஜக்காத்தை நீங்கள் கணக்கிட்டு அதை உங்களுடைய சொத்தோடு சேர்த்து வைக்காதீங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 2500 ரூபாய அந்த 1 லட்சம் ரூபாயோடு சேர்த்து வச்சிடாதீங்க. அது தனிமையில் எடுத்து வைங்க. ஏனென்றால் அது உங்களுடைய செல்வத்தை சுத்தப்படுத்திய ஒரு பொருள். அது அசுத்தமான பொருள் வச்சுக்கிறீங்களே, சொல்ல போனா அப்படிதான். உங்களுடைய சொத்துக்களை சுத்தப்படுத்தி இருக்கிறது. அதை ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அது வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஜக்காத்துக்கு ஒண்ணு சுத்தப்படுத்துதல் அர்த்தம் இருக்கிறது, ஒண்ணு வளர்ச்சி அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அதை ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அதை கொண்டு உண்டான வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கிறலாம். அல்லது உங்க அடுத்த வருடத்தில் உங்களுக்கு இதை விட அதிகமான வளர்ச்சி ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை வச்சுக்கலாம். ஏழை மக்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியா ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது நமக்கு அடுத்த வருடத்திற்கு இதை விட அதிகமான ஒரு செல்வங்கள் வருவதற்கு அது ஒரு வளர்ச்சியாக இருக்கும் என்பதையும் வைத்துக் கொள்ளலாம். இப்ப ஜகாத் என்று சொன்னால் அது என்னங்க, சுத்தப்படுத்துவதனுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, உன் உடலையும் சுத்தப்படுத்துகிறது. உன்னுடைய நோய் இல்லாத ஒரு உடலை உருவாக்கி தருகிறது. வாழ்க்கையில் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை சுத்தப்படுத்தி தருகிறது. உன்னுடைய இந்த உலகத்துடைய மறுமையுடைய தண்டனையில் இருந்து உன்னை சுத்தப்படுத்துகிறது ஜகாத் என்பது. அதுதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஜகாத் மட்டும் நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஜகாத் மட்டும் நீ கொடுக்கலன்னா தண்டனை கண்டிப்பா உனக்கு வந்தே தீரும் என்று சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தே தீரும். அது எப்படி போனாலும் சரி, அது எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. ஜகாத்தை காசு பணத்தை வச்சு ஜகாத்து கொடுக்காமல் தன்னுடைய செல்வத்தை தங்கத்தையும் வெள்ளியும் வைத்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருப்பார்களேயானால் ஃபபஷ்ஷிர்ஹும், அவர்களுக்கு கடுமை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க,
நபி அவர்களுக்கு சுப செய்தியை சொல்லுங்க, அதாபுன் அலி, கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்றார். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அவரு சும்மா காசு பணம் இருக்குது, நாங்க ஜகாத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சு ஏதோ இன்னைக்கு எப்படி தெரியுமா ஜகாத் என்பது எப்படி தெரியுமா போயிருச்சு. அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா, ஷாபான் மாசத்துல நினைச்சுவாங்கன்னு சொன்னா, ஒரு 10,000 ரூபாயோ அல்லது ஒரு 50,000 ரூபாய்க்கோ அவங்களோட வசதிக்கு தகுந்த பேங்க்ல வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்குமா இல்லையா, பேங்க்ல செல்வாக்கு இருக்கும். போய் நினைச்சுவாங்க 50 ரூபா கட்டல ஒண்ணு, 100 ரூபா கட்டல ஒண்ணு, 10 ரூபா கட்டல ஒண்ணு, 20 ரூபா கட்டல ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு வாசல்ல உட்காந்துக்கிற வேண்டியது. வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க வர்றவங்க போறவங்க இந்த 100 ஆளை பார்த்து 100 ரூபாயும் கொடுக்கறது, 50 ரூபாயும் கொடுக்கறது, 20 ரூபாயும் கொடுத்துட்டு 10,000 கிண்டலுக்குன்னு சொல்லிட்டு நடக்கிறது உண்மை தாய்மார்களே. நீங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா நடக்கிறது உண்மை. இது இதை வச்சு என்ன செய்ய, நோம்பு ஃபுல்லா கொடுத்து முடிச்சிடுறது, அதுவும் ஜகாத் கொடுத்தாச்சு நம்ம, அவ்வளவுதான். இதுக்கு பேர் ஜகாத் இல்ல தாய்மார்களே. ஜகாத்னா என்ன தெரியுமா, கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஜகாத். கணக்கு போடணும், வீட்டுல உட்காந்து கணக்கு பண்ணணும். புருஷன் பண்ணாடி 2 பேரும் கணக்கு போடணும். இவ்வளவு சொத்து இருக்குது, இதுக்கு ஜகாத் இருக்குது, இவ்வளவு நகை இருக்குது, நம்ம நான் இவ்வளவு நகை போட்டிருக்கிறேன், 100 பவுன் போட்டிருக்கானா, 50 பவுன் போட்டிருக்கானா. ஜகாத் எப்போது கடமையாகுது? 87.5, அதாவது 87.480 கிராம் மில்லிகிராம் இவ்வளவு தெரிஞ்சா உங்களுக்கு ஜகாத்து கடமை. கிட்டத்தட்ட 10.25 பவுன் வருது. ஒரு பெண்மணி வந்து 10.25 பவுன் போட்டிருந்தாங்கன்னா ஜகாத்தை கண்டிப்பா அவங்களுக்கு கடமை கொடுத்து ஆக வேண்டும். அதாவது 11 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். இதை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம இருக்கக்கூடாது. இல்ல நான் அம்மா வீட்டுல போட்டுட்டு வந்தேன், மாப்பிள்ளை இன்னைக்கு செஞ்சதை போட்டு தரல, மாப்பிள்ளை போட்டாலும் சரிதான், வாப்பா போட்டாலும் சரிதான், அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரிதான், மாமியா வீட்டுல கொடுத்தாலும் சரிதான், மகாராஜ் தந்தாலும் சரிதான், உங்களுக்கு அன்பளிப்பாக யாரும் தந்தா எப்படி வந்தாலும் சரிதான், நீங்கள் 10.25 பவுனுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வச்சிருக்கீங்களா, நீங்க ஜகாத்து கண்டிப்பா கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை கணக்கு போட்டு தான் கொடுக்கணும். வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம், 612.5 கிராம். அதனால்தான் இமாம்கள் ஜகாத்துடைய நிசாப் அளவுகோல் எது எவ்வளவுன்னு சொல்லி போகும்போது சொல்லுவாங்க, தங்கத்தை விட வெள்ளி கணக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 130 ரூபா ஒரு வெள்ளி வருது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 70,000 80,000 90,000 ரூபாய்க்குள்ள ஒடியாது. 612 கிராமத்தை நீங்க வந்து பெருக்கி பார்த்தா இந்த அளவுக்கு யாருக்கு ஒரு நாள் இன்றைக்கு, அதாவது பிற இன்னைக்கு வந்து ரபியுல் அவ்வல் பிறை 12, அடுத்த ரபியுல் அவ்வல் பிறை 12 வரைக்கும் இந்த காசு ஒரு பெண்ணிடத்துல இது அளவுக்கு உண்டான காசோ நகைகளோ இருக்குமே ஆனால் அந்த பெண்ணு வந்து என்ன செய்யணும், ஜகாத் கொடுப்பது கடமை. இன்னைக்கு 11 பவுன் ஒரு பெண்ணு வச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பிற 12 அன்னைக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த வருடம் பிறை 12 வரை அது அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். ஆனா போடுற நகைக்கு இல்லை, போடுற நகைக்கு என்ன செய்யுதுங்க, ஜகாத்து கடமையாகாது. அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த நகைகளுக்கு என்னதுங்க, ஜகாத் மேல் மிச்சமாக ஜகா வச்சிருக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு போடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்தா ஆகணும். லாக்கர்ல வச்சிருக்கிறாங்கல்ல அந்த நகைக்கெல்லாம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். எப்படிங்க கொடுக்கறது? நாங்க என்ன உழைக்கலாம் போல, நாங்க என்ன வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம், எப்படிங்க கொடுக்கறது? உங்க சின்ன சின்ன மோதிரத்தை வில்லுங்க, சின்ன சின்ன தோட வித்து நீங்க வந்து ஜகாத் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த அக்கறை வரும், அந்த கடமை நீங்கும். இல்ல எங்க கணவர் பார்த்துக்குருவாரு, அந்த நிலைமைக்கு நீங்க போகக்கூடாது. தெளிவான ஃபத்வா என்ன தெரியுமா, பெண்கள் அவங்களுடைய நகைக்கு அவங்கதான் கொடுக்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி வருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நான் ஜகாத்தை நான் வைத்திருக்கக்கூடிய நகைக்கு எனக்கு ஜகாத் கடமை இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஜகாத் கணக்குப்பட்டு கொடுமா அப்படின்னுப்பாங்க. நான் யார், என்னுடைய கணவருக்கு நான் கொடுக்கலாமா, குடு என்று சொல்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் வந்து இல்ல கணவர் தான் கொடுப்பாங்க, இல்ல எங்க வாப்பா வீட்டுல போட்டுதான் எங்க வாப்பா கொடுப்பாங்க அப்படின்ற அந்த மமதையில் இருந்து விடாதீர்கள். அதுக்குதான் இந்த ஹதீஸை நான் சொல்றேன். நீங்கள் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு கடமை இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க தான் கொடுத்தாங்க. கணக்கு போட்டு நீங்க கொடுக்கணும். கணக்கு போட்டு கொடுப்பதற்கு பெயர் தான் ஜகாத் என்பது. கணக்கு இல்லாமல் எத்தனை கோடிகளை நீங்கள் கொடுத்தாலும், ஜகாத்தை விட அதிகமாக ஜகாத் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமோ அதை விட அதிகமாக நீங்கள் கொடுத்தாலும் அதற்கு பேர் ஜகாத் அல்ல, சதக்காவாக மாறிவிடும்.
கணக்கு போடாம நீங்க கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாய் தான் உங்களுக்கு ஜகாத்தே ஆகுது. ஆனால் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கணக்கு போடாமல் நீங்கள் கொடுத்தாலும் அது ஜகாத்தில் வராது, சதக்காவில் தான் போய் சேரும். அதனால தாய்மார்கள் கணக்கு போட்டு கொடுங்க. அதாவது இந்த கொரோனா காலத்துல லாக்டவுன் இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? இந்த நேரத்துல நாங்கள் சும்மா ஒரு கணக்கு போட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து ஊர்ல எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு எல்லாம் பழக்கமான ஆட்கள் சும்மா நாங்களா ஒரு செப்பரேட்டா போட்டு பார்த்தப்போ 50 கோடி ரூபாய் வருது நம்ம ஊர்ல மட்டும் ஜகாத்துடைய கணக்கு. அதாவது நாங்க போட்ட கணக்கு பண்ணி பார்க்க கூட தான் வருது. ஒரு உதாரணம் 50 கோடி வச்சுக்கிறீங்களே, ஒரு வருஷத்துக்கு நாங்க சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு கதையை சொல்றோம். இப்ப கணக்கு போட்டா இன்னும் கூடும். சரி 50 கோடி ரூபாய்ட்டு வச்சுக்கிறோமே, 50 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல அதிராம்பட்டினம் இந்த ஊர்ல கணக்கு போட்டு ஒரு வருஷத்துக்கு நாம் ஒதுக்கிறோம் என்று சொன்னால் சரியாக 10 வருஷத்துல யாராச்சும் ஏழைகள் இருப்பாங்க? நம்ம ஊர்ல ஏழைகள் இருப்பாங்களா? ஏழைகள் இல்லாத ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு ஊராக இந்த ஊர் மாறுமா இல்லையா? எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெரிய கண்ணியம் இது. ஆனா நம்ம அது யாரும் செய்யறது இல்லையே, கணக்கு போட்டு ஜகாத் கொடுக்கறது இல்லையே, கணக்கு போடுறது இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், அந்த மாதிரி ஜகாத் கொடுக்காத மக்களுக்கு எப்படி தெரியுமா தண்டனை கிடைக்கும்? يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لانفسكم فذوقوا ما كنتم تكنزون. அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமை நாளையில் அவர்கள் சேர்த்து வைத்த எல்லா செல்வத்தையும் ஒன்று திரட்டி அதை காய்ச்சி அதை நெருப்புல நல்ல காய்ச்சி எடுத்து அதை ஒன்று திரட்டி அவர்களுடைய முகத்தை விழா எலும்பிலேயும் அவருடைய முதுகிலையும் முகத்திலேயும் அவர்களுக்கு சூடு வைக்கப்படும் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. சொல்லிவிட்டு கடைசியில் சொல்றோம், ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். நீ ஜகாத் கொடுக்காம வச்சிருந்தீ இல்லப்பா, அதற்கு உண்டான தண்டனை இது, நல்ல அனுபவிப்பாங்க. ஃபதூகு நல்ல அனுபவி அப்படிப்பா அவர் சொல்லப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்னா எவ்வளவு அதாவது இது சொல்ல வார்த்தையை யோசிச்சு பார்த்தா புரியும். ஜகாத் கொடுக்காம இருக்கிறியா, நல்லா இரு, ஆனா வருவியல்ல எங்கிட்ட சுத்தி என்கிட்ட தானே வரணும். நம்ம பிள்ளைகளை திட்டுவோமா இல்லையா? சேட்டை பண்றியா, சேட்டை பண்ணுங்க சொல்லு, கேட்கலையா, வெளியே போறியா, அப்போ எங்கிட்ட சுத்தி இங்க தானே வரணும், வா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி இருக்குதா இல்லையா இந்த வார்த்தை? ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். எங்க சுத்தி இங்க தானே நீ வரணும், வா, அப்போ உனக்கு நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். ஆகவே தாய்மார்களே, ஜகாத் என்பது ஒரு அற்புதமான ஒரு அமல், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமல், நம்முடைய தேவைகளை நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமல். எல்லாம் ஒண்ணு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க, ஜகாத்தை மட்டும் அதனுடைய எல்லா அமலையும் யாரு தெரியுமா அறிவிச்சா? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். மனிதன் கண்டுபிடித்தது அல்ல அது. தொழுகை அல்லாஹ் சொன்னான், தொழுகை என்று சொன்னான், தொழுகுங்க அப்படின்னு சொன்னா, அக்ஈமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த அல்லாஹ் சொல்றான், அக்ஈமுஸ் ஸலாத்த தொழுகுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அது எப்படி தொழுகணும், எந்த இடத்துல என்னத்தை ஓதணும், அல்ஹம்து சூரா எங்க ஓதணும், துனி சூரா எங்க ஓதணும், ருக்கூல என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும், சலாம் எப்படி கொடுக்கணும், அத்தஹியாத் எப்படி ஓதணும், ஸலவாத் எதை ஓதணும் என்பதையெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் சொல்லி தரல. நோம்பு வைக்கணும், எப்படி நோம்பு வைக்கணும், இப்படித்தான் நோம்பு வைக்கணும், இந்த நேரத்தில் நோம்பு வைக்கணும் அப்படிங்கறத யார் சொல்லி கொடுத்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஹஜ் செய்யுங்க, ஹஜ் எப்படி வைக்கணும் எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. ஹஜ் கடமையாக்கி கொடுத்தான் அல்லாஹ், அவ்வளவுதான். அதனுடைய விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஜகாத்தை மட்டும் தான் இப்ப இன்னென்ன ஆளுகளுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று அதை பங்கு வைத்தவன் அல்லாஹ் தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ லம் யர்த லிஸ்ஸகாத்தி அன் யதவல்லாஹா மலக்குன் முகர்ரபுன் அவ் நபிய்யுன். ஜகாத்தை எப்படி அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்தான் அல்லவா, அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி கொடுத்தது ஒரு நபியோ அல்லது நெருக்கமான மலக்கோ கடமையாக்கி தரல, அல்லாஹ் தான் கடமையாக்கி கொடுத்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. யஷீரு இலா அன்னல்லாஹ வ தஆலா ஹுவ மின் தவல்லா பினஃப்ஸிஹி தஹதீத மஸாரிஃப் அஸ்-ஸகா வ 80 ஸனாஃப்
8 பேர்களை பங்கிட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த 8 பேருக்கு தான் நீங்க ஜகாத்தை கொடுக்கணும். அதை தாண்டி யாருக்கு கொடுக்குறான்னு சொல்லுங்க. அந்த 8 பேருக்குள்ளதான் ஜகாத்தை அங்க கொடுத்து ஆக வேண்டும். யாராரு அந்த 8 பேர்? யாருங்க? இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ, வறியவர்கள், ஒண்ணுமே இல்லாத. ஜகாத் யாராருக்கா கொடுக்கணும்? வறியவர்கள் கொடுக்கணும். வல் மசாகீன், ஏழைகளுக்கு கொடுக்கணும். வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தை வசூலிப்பவர்களுக்கு கொடுக்கலாம். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தில் வந்தவர்களுக்கு கொடுக்கலாம். வஃபிர் ரிகாபி, அடிமை விடுதலை செய்வதற்கான. சில பேர்களுக்கு சொல்லிடுவாங்க, சில அந்த காலத்துல அடிமைகள் இருந்துச்சு, இப்ப இல்ல, அது இல்ல, இருந்தாலும் அந்த அடிமைகள் என்ன செய்வாங்க சொன்னா, எனக்கு இவ்வளவு தொகை, ஒரு உதாரணமா 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட தந்துட்டு நீ என்ன செய்யலாம், அடிமையை விடுதலை செஞ்சு போயிடலாம், உன்னை நான் உரிமை விட்டுறேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவர் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வேலை செஞ்சு 1 லட்சம் ரூபாய் சேர்க்கணும். இந்த மாதிரியான அடிமைகளுக்கு அந்த ஜகாத்து பணத்தை கொடுத்து நீங்கள் உதவி செய்யலாம். வல் காரிமீன அலைஹா, யாரு கடன்ல மூழ்கி கிடைக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கடுமையான கடன் இருக்குது, கடன்கள்லதாங்க நீங்க பெருசா இருக்குது. நீ வட்டி கடன், அந்த கடன், இந்த கடன், புதுசா ஒண்ணு சொல்றாங்க, என்னமோ அந்த குழு கடன். அடேங்கப்பா, அந்த மாப்பிள்ளமார்களை மண்டைய அந்த கொடைகளை குடைச்சிருக்க தேதி வந்துருச்சுன்னு 25 தேதி தாண்டிடுச்சுன்னா அடிக்கிற போனெல்லாம் எங்க 25 குழுக்கு பணம் கொடுக்கணும், 26 குழுக்கு பணம் கொடுக்கணும், 27 குழுக்கு பணம் கொடுக்கணும். இப்படியே தான் அவன் டென்ஷன் ஆகி அவனுக்கு அங்க இருக்கிற பிரஷர் ஒரு பக்கத்துல இருக்கும், இங்க இந்த மனைவி கொடுக்குற ஒரு பிரஷர். நிறைய வீடுகள் அப்படிதான் நடக்குது. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுல போய் யார் மூழ்கி போய் கிடக்குறாங்களோ இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கிறான். அடுத்து வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியவர்கள். வபினி சபீல், வழிபோக்கர்கள். வழிபோக்கர்னா யாருங்க? ஊர்ல பெரிய பணக்காரனா இருப்பான், ஊர்ல பெரிய கோடீஸ்வரன். அவன் ஏதோ வெளியூருக்கு வந்திருப்பான், இங்க பார்த்தா பர்சும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, எல்லாத்தையும் இவனாச்சும் சுட்டுட்டு போயிடுவான், திருடிட்டு போயிடுவான். எந்த போன் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, யார்கிட்டையும் பேச முடியாது, ஊர்ல இருந்து பேச முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யலாம்? அவர்களுக்கு தன்னுடைய ஜகாத் பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு ஊருக்கு அனுப்பி வைக்கலாம். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா வெளியூர்ல இருந்து வருவாங்க. நாங்க பட்டுக்கோட்டையில ஓதிக்கிட்டு இருக்கும் போது, பட்டுக்கோட்டையில நான் இமாமா இருக்க போகும்போது ஒருத்தவங்க சுற்றுலா வந்தாங்க, ஒரு இஸ்லாமியர். எங்க இருந்து வந்தாங்கன்னு சொன்னா அவங்க பெங்களூர்னு நினைக்கிறேன், பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல ஒரு மௌத்தாய் போச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன செய்யலாம்? பைத்துல் மால்ல ஜகாத் பொருளை எடுத்து எல்லா செலவினங்களும் பார்த்து வீடு வரை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஜனாசாவோட ஆம்புலன்ஸ் பிடித்து எல்லா செலவும் அவங்களே எடுத்துக்கிட்டு அந்த பட்டுக்கோட்டை பைத்துல் மால் எடுத்துக்கொண்டுச்சு. இப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் ஜகாத் பணத்தை கொடுக்கலாம் என்று பங்கிட்டு கொடுத்தது யாரு தாங்க? அல்லாஹ் தான் பங்கிட்டு கொடுத்தான். மனிதனோ அல்லது நபியோ அல்லது மலக்குமார்களோ பங்கிட்டு கொடுக்கல. அல்லாஹ் நேரடியாக ஜகாத்தை யாராருக்கு கொடுக்க வேண்டும் என்று பங்கிட்டு வச்சவன் அல்லாஹ் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப ஜகாத் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் தாய்மார்களே, சாதாரணமான விஷயம் அல்ல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா மனஅ கௌமுன் அஸ்-ஸகாத இல்லா பதலாஹுமுல்லாஹு பிஸ்ஸினீன். ஒரு கூட்டம் ஜகாத்தை கொடுப்பதற்கு தடுப்பார்களேயானால், யாராவது ஒரு ஆள் ஜகாத்தா எடப்பா நீ ஜகாத் கொடுத்தா நீ எல்லாம் ஏழையா போயிருவாப்பா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுது, நீங்க ஜகாத்தை நான் வளர்க்கிறேன், நீங்க தர்மம் செய்ய சதகா, ஜகாத்தை நான் ஜகாத்து கொடுங்க நான் வளர்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களை நான் பணக்காரனா ஆக்குறேன். பணக்காரனாக போவதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? நம்ம தர்மம் செஞ்சா போதும், ஜகாத் கொடுத்தா போதும், பணக்காரனா போயிடுறேன், ஏழையாக மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சத்தியம் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்வார்கள். நான் அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்லுவாங்க. அது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ் யாராவது நீங்கள் ஜகாத்தை சரியாக கொடுப்பீர்களேயானால், தர்மம் நீங்கள் சரியாக கொடுப்பீர்களேயானால், நிச்சயம் அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களை அல்லாஹ் பணக்காரர்களாக ஆக்காமல் இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம பணக்காரனா போவதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? நம்ம கரெக்டா ஜகாத் கொடுத்தா போதும், பணக்காரனா போயிடலாம். அல்லாஹ் நிச்சயம் நம்மளை வசதி படைத்தவர்களாக ஆக்கி விடுவான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு யாரோ ஒரு ஆள் ஜகாத்து கொடுப்பதற்கு தடுப்பார்களேயானால், அல்லாஹ் தஆலா அவர்களை 2 வருஷத்துக்கு பஞ்சத்துல போட்டு வாட்டி எடுத்துருவானோ. 2 வருஷத்துக்கு பஞ்சத்துல போட்டு வாட்டி எடுத்துருவான். எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அந்த ஜகாத்து கொடுக்கலன்னு, சரியா கொடுக்கலன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம, அதாவது யாரையும்
குத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லல, அதாவது நடைமுறையில் இமாம்கள் சொன்ன கருத்துக்களை நான் சொல்றேன். ஜகாத் நீங்க சரியாக கொடுக்கலன்னா நம்ம இன்னும் வசதி வாய்ப்புகளா இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் அது செலவாய்க்கொண்டே போகும். ஏதாவது ஒரு வகையில் அது எப்படி போகும் நமக்கு அது நோயாக வரலாம், அல்லது திருடு போகலாம், அல்லது நம்முடைய தொழில பாதிப்பு ஏற்படலாம். எப்படியாவது ஒரு வகையில் என்ன செய்யும், அது அழிந்து கொண்டே போகும், அந்த காசு அழிந்து கொண்டே போகும். அதனாலதான் ஜக்காத்தை மட்டும் கரெக்டா நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் தாய்மார்கள. ஜக்காத்துல நம்ம பொடுபோக்குத்தனம் அங்க இருக்கக்கூடாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஜக்காத்தை நீங்கள் மாமின் அஹதின் இல்லா யுஅத்தா ஜகாத்தன் மாலஹு இல்லா மிஸ்லஹு யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமை நாள்ல நீங்க ஜக்காத் யாரு சரியா கொடுக்கலையோ அவங்களுக்கு என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒரு வழுக்கத்தலை சார்ந்த ஒரு கடுமையான ஒரு பாம்பு அவர்களை பிடித்து கொள்ளும். அந்த பாம்பு பிடித்துக்கிட்டு அந்த பாம்பு சொல்லுமாம், நான் தான் உன்னுடைய செல்வம், நீ உலகத்தில் சேர்த்து வச்ச செல்வம் அப்படின்ட்டு அந்த பாம்பு பேசும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஒன்று வரும், ஜகாத்து கரெக்டா கொடுக்காதவன், அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிறங்க, ஜகாத்து கொடுக்கலன்னு வைக்கிறேன், இந்த உலகத்துல எந்த தண்டனையும் இல்லைன்னு வைங்க, எதுவுமே தண்டனை கண்டிப்பா இந்த உலகத்துல தண்டனை நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா தண்டனை நடக்கும். ஒரு கால் தப்பிச்சு போயிட்டான்னு வைக்கிறேன், ஒரு கால் தப்பிச்சு போயிட்டா அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, உலகத்துல ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டான்னு வைக்கிறேன். சக்கராத்துடைய நிலையில கண்டிப்பா அவனுக்கு தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறது எடுத்துக்காட்டப்படும். அது கண்டிப்பா நடக்கும். சக்கராத்துடைய நிலையை ஒரு மனிதன் அனுபவிக்காமல் மௌத்தாகவே முடியாது. அவன் எப்படிப்பட்ட மௌத்தாக இருந்தாலும் சரி, திடீர் மரணமா இருந்தாலும் சரி, ஆட்சத்துல மௌத்தா போனாலும் சரி, படுத்த மௌத்தா போனாலும் சரி, தூக்கத்துல மௌத்தா என்னன்னு மௌத்தா போனாலும் சரிதான், அவன் மரணத்திற்கு முன்னால் சக்கராத்தை அவன் கண்கூடாக பார்க்காமல் மௌத்தாகவே முடியாது. அல்லாஹ் அப்படிதான் மௌத்தாக்குவான். மலக்கல் மௌத்தை கண்டிப்பா கண்ணால பார்க்குவாங்க. அதனுடைய கொடூரம் என்ன, அல்லது நன்மையான முறையில் வருகிறாங்க, தீமையான முறையில் வர்றாங்களா, அது கண்டிப்பா அவனுக்கு தெரியும். இந்த ஜகாத் கொடுக்காத ஆள்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் கொஞ்ச நேரம் ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் இந்த உலகத்துல எனக்கு நீ திருப்பி அனுப்புவேன். ஆயத்து டக்குன்னு மனசுல வர மாட்டேங்குது. 28வது வருது அந்த ஆயத்து, ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த ஆயத்து. அந்த ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம், கொஞ்ச நேரம் நீ உலகத்துக்கு அனுப்பியா அல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நான் தர்மம் செய்து விட்டு நான் இடத்தில் வந்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்வானா, வாய மூடுப்பான். அது நடக்காது. ஒரு நிமிடம் கூட முந்தவும் செய்யாது, பின்னும் உனக்கு உண்டான தவணை அது முடிஞ்சு போச்சு. நீ உலகத்திலே செய்திருக்க வேண்டும், அதை செய்யல அப்படின்னு சொன்னா நிச்சயம் அதற்கு உண்டான தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஜகாத்துக்கு என்ற தன்னுடைய செல்வத்தை எவன் ஜகாத்து சரியாக கொடுக்கலையோ அவனுக்கென்று பிரத்யேகமாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதனால தாய்மார்களே, ஜகாத்தை சரியான முறையிலே நாம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அது ரொம்ப ஒரு நன்மையான ஒரு காரியம். அது அல்லாஹ் நமக்கு விட்ட விதி. அது நம்முடைய தலையெழுத்தை மாற்றும். நான் மலேசியாவில் இருக்கும்போது ஒருத்தர் இருந்தார், குலாம் ரசூல் அப்படின்னு. நான் அடிக்கடி இந்த சப்ஜெக்ட் பேசும்போதுதான் ஞாபகம் வந்து அவரை பத்தி நான் பேசுறேன். ஜகாத்து கொடுக்கறதுல அவரை மாதிரி நான் யாரையும் பார்த்தது இல்லைங்க. நேரடியா நான் பார்த்தது சொல்றேன். ஜகாத்து அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டான், இன்துபுது ஸதகாத்தி ஃபனிஅம்மாஹிய. அதாவது நீங்க சில நேரங்கள்ல பகிரங்கமாக ஜகாத் கொடுங்க, சில நேரங்கள்ல மறைச்சு பரகசியமாகவும் நீங்க ஜகாத் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க பகிரங்கமாக ஜகாத்து கொடுத்தால் யாரு கஞ்சத்தனம் பிடித்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆர்வம் வரும், அந்த எண்ணத்துல நீங்க ஜகாத் கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இவர் என்ன செய்வார், பகிரங்கமா கொடுக்குவார். கிட்டத்தட்ட 1500 பேரு 2000 பேர்களுக்கெல்லாம் என்ன செய்வாருன்னா அந்த ஜகாத்து பங்கிட்டு கொடுத்து அது மேற்கொண்டு கொடுப்பாரு அவர். அல்லாஹ் தஆலா பாருங்க, அவருக்கு சாப்பாடு கடை வச்சிருக்கிறாரு, ஹோட்டல். கடை திறந்து ஒரு வாரத்துல டபுள் மடங்கு அவருக்கு லாபம் கிடைக்குங்க. எந்த அளவுக்கு ஜகாத்து கொடுப்பாரோ, கரெக்டா 27 வரைக்கும் தான் ஜகாத் கொடுப்பாரு. அந்த ரமலான் பிற 27 ஜகாத்து கொடுப்பாரு. அந்த ஜகாத் அந்த நோன்பு கழிச்சு பெருநாள் அன்னைக்கு 2 நாள் லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாபாரம் நடக்கும் பாருங்க, அப்படிதான் வியாபாரம் நடக்கும். 2 நாள்ல அவர் எவ்வளவு செலவு பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். அவர் சொல்லுவார், என்னுடைய ஜகாத்து நான் ஜகாத்து கொடுத்து தான் அந்த இவ்வளவு பெரிய செல்வந்த நான் பெரிய கோடீஸ்வரர். அவர் பாமாயின் மரமே எத்தனை ஏக்கர் வச்சிருக்கிறார், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்.
நான் ஜக்காத்து கொடுத்து தாங்க இவ்வளவு பெரிய ஒரு நாள் ஆக்சிடென்ட் எப்பவுமே என்னைக்கு கூட்டிட்டு போவார், கேள்வி போறாத நீங்க தான் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவார். ஒரு நாள் அன்னைக்கு ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி வேற ஆளோட போனார். போயிட்டு வரப்போகும்போது பாருங்க மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ங்க, மிகப்பெரிய ஆக்சிடென்ட். வண்டி அப்படியே 2-3 பெல்ட் அடிச்சு அப்படியே போயிடுச்சு. ஆனால் வண்டியில உள்ள டிரைவருக்கு இவருக்கு எந்த ஒரு சின்ன கீறல் கூட, நான் சத்தியமா சொல்றேன், பொய் சொல்லல, ஏதோ பேசுறதுக்காக நம்ம பார்க்கல கேட்கல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல, உண்மையே சொல்றேன். எந்த அடியும் படல, வண்டி மட்டும் நஞ்சு போச்சு. எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்ல ஜக்காத் என்னை காப்பாத்தியதுன்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஜக்காத் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அது பெருக்கெடுத்து கொடுக்கும். நெருப்பு எப்படி, அதாவது நெருப்பு எப்படி விறகை திங்குகிறதோ அது மாதிரி உங்களுடைய பாவத்தை அது அழித்து விடும் என்று சொல்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 2 விஷயம் தான் தலையெழுத்தை மாத்துறது. ஒண்ணு என்ன தெரியுமா? துஆ. நம்ம கேட்கக்கூடிய துஆ, நம்ம எந்த அளவுக்கு துஆ கேட்கிறோமோ அல்லாஹ் தஆலா நம்முடைய தலையெழுத்தை மாற்றி தருவான். சந்தேகமே இல்லை. நான் சொன்ன ஆரம்பிச்சேன்ல, தஹஜ்ஜுல உட்கார்ந்து அழுது கேளுங்க, உங்களுக்கு கிடைக்காம இருக்கவே இருக்காது. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்வேன், நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹ் அந்த தலையெழுத்தை மாற்றி தருவாங்க. அது 2வது, தர்மம் செய்யுங்கள். ஜகாத்தை கரெக்டா கணக்கிட்டு கொடுங்க. உங்களுடைய தலையெழுத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி காட்டுவார். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது பணிவோடு நீக்கி போகும். அது நீங்கும், நிச்சயமாக நீங்கும். அது அப்ப தர்மம், தன்னுடைய ஜகாத் என்பது நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது, அது மாற்றி தரும். கண்மணி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி தருவான், நீங்க ஜகாத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் எப்படி தெரியுமா? மஸல் அல்லாஹ் அதற்கு உதாரணம் சொல்லுவான். அதாவது நம்மளுடைய பேசிக் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்துடைய பேசிக் என்ன? 1:10. நபிகள் நாயகம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னல் ஹஸனாத், அதாவது நீங்க ஒரு நன்மை செய்தால் 10 ஹஸனாத், 10 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே சொல்றாங்க, ஒரு நன்மை செய்தால் உங்களுக்கு 10 நன்மை கிடைக்கும். இது பேசிக். இது எந்த சமுதாயத்திற்கும் இப்படி கிடையாது. 1:1 தான் மற்ற சமுதாயத்துல. நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் 1:10 நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா. 3வது ஜுஸ்ல சூரத்துல் பக்ரா இந்த ஆயத்து வரும். நீங்கள் ஜகாத் கொடுப்பவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஜகாத் கொடுப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு நெல் கதிர், அதை பூமியில நீங்க விளைக்க போடுறீங்க, அது அப்படியே முளைச்சு அது 7 கிளைகள் விடுகிறது. 7 கிளைகளில் ஒவ்வொரு கிளையிலையுமே 100 வித்துக்கள் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் 1 ரூபாய் நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு 7 கிளைகள்ல 100 சேர்த்து 200 மடங்கு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை 200 மடங்காக பெருக்கி தருகிறான் என்பது மட்டுமல்ல, வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, யாருக்கு எண்ணங்கள் அதீத ஆசைகள், அதீத எண்ணங்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற பரிசுத்தமான எண்ணம் இருக்கிறது அவர்களுக்கு அதைவிட பன்மடங்காக யுதாஇஃபு லிமன் யஷானா அதுக்கு அளவு கூட சொல்ல முடியாதுங்க. 2 மடங்குன்னு சொல்லுவாங்க. அது வார்த்தைக்கு, அது அந்த வார்த்தைக்கு அப்படித்தான் அர்த்தம். ஆனா அப்படி அல்ல, அதற்கு மடங்கே கிடையாது, அதுக்கு எண்ணிக்கை அளவே கிடையாது. கணக்கின்றி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஜகாத் என்பது நாம் கணக்கிட்டு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஜகாத்தை நம்ம கணக்கிட்டு கொடுக்கணும். தங்கத்துடைய அளவு சொல்லியாச்சு, 87.5 கிராம், அதாவது 10.25 பவுனுக்கு கொஞ்சம் கூட, 11 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி, அப்படி இருந்தா நம்ம கொடுக்கணும். யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. கடன், ஒருத்தர் கடன் பட்டாரு, நல்ல வசதி வாய்ப்பில் தான், ஏதோ ஒரு வகையில கடன் பட்டாரு, ஜகாத் எப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட அந்த கடன் எந்த அளவுக்கு வீடு கட்டி கடனோ அல்லது கடன் மூலமாக கடனோ, கடனை அடைத்து விட முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமையானால் ஜகாத்து கொடுக்கணும். கடனை இப்போ 1 லட்ச ரூபா நான் கடன் பட்டுட்டேன், இந்த வருஷம் எனக்கு 1 லட்ச ரூபா கடன் ஆயிருச்சு,
அடுத்த வருஷம் வரை அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்குது. இந்த 1 லட்சம் ரூபாய் என்னால் கடனை அடைத்து, இது பொருளாதார சம்பந்தமான கடன் பட்டது, இதை நம்ம இது எப்படியா இருந்தாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு, ஒரு வாய்ப்புகள் இருக்குமையானால் இந்த கடன்காரன் நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது. நம்ம கடன் ஜக்காத்து எவ்வளவு, அந்த கடன் போக ஒரு கடன் 1 லட்சம் ரூபாய் சொன்னா அந்த கடனை நீக்கிட்டு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு நம்ம ஜக்காத் கொடுத்து தான் ஆக வேண்டும். அதுக்கு அந்த கடன் நீக்கிட்டு அதுக்கு ஜக்காத் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக கடனாச்சு நம்ம ஜக்காத் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த நினைப்புக்குள்ள வரக்கூடாது. கடன் எவ்வளவு இருக்குதோ அதை நீக்கிட்டு என்ன செய்யணும், ஜக்காத் கொடுக்கணும். உதாரணமா லாக்கர்ல இருக்குது, இந்த லாக்கர்ல இருக்க போகும்போது இது எப்படிங்க இது அப்படின்னு கொடுக்கணும், அது உங்களுடைய சொத்து தான், அது உங்களுடைய பொருள். அது ஜக்காத் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு அவன் உடையவனாக இருக்கவன், அப்போ ஜக்காத்து கடமையாகும். லாக்கர்ல இருக்கக்கூடிய பொருள் அது உங்களுடைய பொருள், அதுக்கு நீங்க ஜக்காத் கொடுத்துதான் ஆகணும். ஜக்காத் கொடுத்துதான் ஆகணும். ஆக கடன் இருந்துச்சுன்னு சொன்னா கடனை நீக்கிட்டு உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுல ஜக்காத் கொடுக்கணும். கடன் நீங்கிய பிறகு அது சரி செய்து கொள்ள வேண்டியதான். ஆனால் ஜக்காத்தை விட அதிகமான கடன் இருந்துச்சு, ஜக்காத் கொடுக்கறதுக்கான அளவுகளே இல்லை, நான் முன்னால வரையும் கொடுத்துக்கிட்டு தான், இப்போ ஜக்காத்தை என்னால கொடுக்க முடியாது, எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு இருந்தா கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் கடன் பட்டிருக்கிறாங்க, அது பொருள் அதை கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. நிறைய பேர் கடன் இந்த நகைகளை கொண்டு போய் வீடு வச்சிருப்பாங்க, அந்த கடன் எல்லாம் அந்த பொருள்லாம் உங்களுக்கு சொந்தமானதான், அதை விற்கிறாந்தா கூட உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் பேங்க்காரன் விற்க முடியும், உங்கள்ட்ட கேட்காம விற்க முடியாது. அப்ப கடனை நீக்கிட்டு, உதாரணமா ஒரு ஜக்காத்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஜக்காத்து வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அது கடனாக வச்சிருக்க, பேங்க்ல கடனா வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த 2 லட்சம் ரூபாய் நீக்கிட்டு மீதி 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த தகுதி இருக்குதா இல்லையா அந்த பொருள், அதுக்கு நீங்க ஜக்காத் கொடுத்துதான் ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ 4 லட்சம் ரூபாய் பொருளை, தங்கத்தை நீங்க பேங்க்ல வச்சிருக்கிறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு தான் வச்சிருக்கீங்க, மீதி 2 லட்சம் ரூபாய் இருக்குது, அது கடனுடைய ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுகோலாக இருக்குமே. ஆனால் அந்த 2 லட்சம் ரூபாய் கடனை நீக்கிட்டு மீதி 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த பெருமான தகுதி இருக்குதா இல்லையா, அதுக்கு நீங்க ஜக்காத் கொடுத்து ஆக வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு அமல். அதை நாம் கரெக்டா செய்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமாக வாழலாம். நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகள் நீங்கும், நம்முடைய நோய்கள் நீங்கி, நம்முடைய முசீபத்து வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நீங்கி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமல் தான் ஜக்காத் என்பது. நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், யார் தொழுகையை மட்டும் நான் நிறைவேற்றுவேன், ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வானோ அவன் உண்மையான முஸ்லிம் இல்லை என்று சொல்வார். ரெண்டு ஒன்றோடு ஒன்று கலந்தது. தொழுதான் அவன் ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதினா ஜக்காத்தும் கொடுத்தாக வேண்டும். அப்படின்னா அப்பதான் உண்மையான தொழுகையாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஜக்காத்தை மட்டும் நான் கொடுப்பேன், தொழுக மாட்டேன் அப்படி சொன்னாலும் அதுவும் அங்கே பிரச்சனை தான். ஜக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும், தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும். 3 விஷயத்தை அல்லாஹ் அதே மாதிரி கரெக்டா சொல்லுவான். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்க வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்க. அல்லாஹ் சொல்றான், நான் ரசூலுக்கு மட்டும்தான் வழிபடுறேன், அல்லாஹ்வுக்கு வழிபட மாட்டேன்னு சொன்னாலும் உண்மையான முஸ்லிம் ஆக முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வழிபடுறேன், ரசூலுக்கு வழிபட மாட்டேன்னு சொன்னாலும் அல்லாஹ் அங்க உண்மையான முஸ்லிம் ஆக முடியாது. ரெண்டு ஒன்றோடு ஒன்று கலந்தது. இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். ரெண்டும் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி தான் என்ன, பெற்றோர்களுக்கு என்னை வணங்குங்கள், பெற்றோர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்கினா அவன் தாய்மார்களுக்கு கடமை, அவன் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யணும். என் தாய்மார்களுக்கு நான் கரெக்டா கடமைகளை செய்வேன், அல்லாஹ்வை தொழுக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், நான் தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. இவனுடைய தொழுகை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து, இந்த 3 விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். வஅகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த வ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். ஏனா கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா. அப்ப இந்த 3 விஷயங்களும், அதாவது தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்து கொடுப்பது, அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, ரசூலுக்கு வழிபடுவது, அல்லாஹ்வை வணங்குவது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, இந்த 3 விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இது எதையும் விட்டு ஒரு மனிதன் வாழ முடியாது. ஒரு இஸ்லாமியன் இந்த 4 விஷயத்துல எதையுமே விட்டுட்டு வாழ முடியாது. ஆகவே தாய்மார்களே, சரியான முறையில் நாம் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் இனிவரு காலத்தில் நம்மளுக்கு ஒரு சுபிட்சமான, ஒரு சந்தோஷமான, கண்ணியமான, உயர்ந்த வாழ்க்கையை வாழச் செய்வானாக. ஆஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com